வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ரிக்கு, யஜுர், சாம, அதர்வணம், இப்படி 4 வேதங்கள் இருக்குது. இந்த வேதங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆகாசத்தில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது, ஸ்பேஸில். இதையே நம்மால் கேட்க முடியாது. இந்த விஞ்ஞான கருவிகளாலேயெல்லாம் அதை கேட்க முடியாது. அப்போது இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகள், ஞானிகள் தன்னுடைய தபசின் சக்தியால் உடம்புக்குள் இருக்கிற மனசையும் ஜீவனையும் அந்த ஸ்பேஸில் கொண்டு போய் வச்சு அங்கே என்ன ஒழித்து கொண்டிருக்குது அப்படிங்கிறத அவங்க கேதர் பண்ணி கிரகித்து எழுதப்பட்டது தான் உபநிடதங்கள். இந்த உபனிஷத்து அப்படின்னா என்ன? அங்கே கேட்ட ஓசைகளை அவங்க கிரகிச்சு நமக்கெல்லாம் புரியற மாதிரி எழுதப்பட்டது தான் உபநிடதங்கள். இந்த உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன் இறைவனை அடைய, எதற்காக இறைவனை அடையணும்? இங்கு எத்தனை ஆனந்தங்கள் இருந்தாலும் இது பூரா துக்கம் கலந்த ஆனந்தம். இந்த உலகத்தில் கிடைக்கிறது பூரா துக்கம் கலந்த ஆனந்தம். 1% ஒரு பொருள் உங்களுக்கு 1% இன்பத்தை கொடுத்தா அது 100 மடங்கு துன்பத்தை கொடுத்துட்டு தான் அந்த பக்கம் போகும். எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். 1% இன்பம் ஒரு பொருளில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது 100% துன்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அந்த பக்கம் போகும். அதனால இது துக்கம் கலந்த சுகம், இந்த உலகத்தில் இருக்கிற ஆனந்தம் எல்லாம். அப்போ துக்கம் இல்லாத சுகம் எங்க இருக்கு அப்படின்னா, அது அந்த இறைவனிடம்தான் உள்ளது. அப்பேற்பட்ட இறைவனை அடைவதற்காக ஒவ்வொரு உபனிஷத்துக்களும் ஒவ்வொரு வழிகளை சொல்லுது. அந்த வழிகளை சொல்றது தான் ஒவ்வொரு உபநிடதங்கள். அப்பேற்பட்ட உபநிடதங்களை நாம் எல்லாரும் முடிந்தால் படிக்கலாம், இல்லைன்னா குரு மூலமாக கேட்கலாம். ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு பாதையை காட்டுகிறது. ஒரு உபனிஷத்து என்ன சொல்லும்? ஆக்ஞா சக்கரத்தில் தியானம் பண்ணால் சகஸ்ராரத்தின் வழியாக இறைவனை சென்றடையலாம் அப்படின்னு சொல்லும். இனி ஒரு உபனிஷத்து என்ன சொல்லும்? பிராணனை, மூச்சுக்கும் நாபிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற பிராணனை மேல்கதியில் ஓட வைத்தால் இறைவனை சென்று அடையலாம் அப்படின்னு ஒவ்வொரு வேதங்களும் ஒவ்வொரு உபனிஷத்துக்களும் ஒவ்வொரு வழிகளை காட்டும். அப்போ இதுல இந்த நம்ம ஜீவனுக்கு எது சுலபமோ அதை பின்பற்றி இறைவனை அடைவதற்காகத்தான், பிறவாத வரத்தை பெறுவதற்காகத்தான் இறைவன் வேதங்களை நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற உணர்ந்து நாம இறைவனை சரணடைந்து நல்வழியில் வாழ்க்கையை நடத்தி இறைவனையும் அடைய நாம முயற்சிப்போமாக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி. காமாட்சி துணை.